மனிதநாடி யூடியூப் சேனலை காண வந்திருக்கும் தங்களுக்கு இனிய வணக்கங்கள். செப்டம்பர் மாத கடக ராசி பலன்களை காண வந்திருக்கிறீர்கள். இந்த மாத துவக்கத்தில் இருக்கும் கிரக நிலைகளை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். தங்களின் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கின்றார். தங்களின் ராசிக்கு 2ஆம் இடமான சிம்மத்தில் புதனும் சூரியனும் இருக்கின்றார். ராசிக்கு 3ஆம் இடமான கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்றார். ராசிக்கு 9ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இருக்கின்றார். ராசிக்கு 11இல் குரு பகவான், ராசிக்கு 12இல் செவ்வாய் பகவான் இருந்து இந்த மாத துவக்கத்தை துவங்குகின்றார்கள். இந்த மாதம் தங்களிடம் அதிக பிடிவாதம் காணப்படும். எதிலும் வெகு நிதானமாக செயல்படுவீர்கள். தங்களின் பேச்சுக்கு மதிப்பு கிட்டும். அரசு வழி ஆதாயம் தங்களுக்கு உண்டு. இளைய சகோதரத்தின் அனுகூலம் குறைவே. தாயாரின் உடல்நிலையில் கவனம் முக்கியம். வீடு கட்டும் மனிதர்கள் கவனமுடன் செயல்படவும். வேலையாட்களினால் மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆகையால் கவனம். குழந்தைகளிடம் அதிக பிடிவாதம் இருக்கும். சேமிக்கும் பழக்கத்தை இப்போதிருந்தே ஏற்படுத்துங்கள். குறிப்பாக புனர்பூசம், பூசம் நட்சத்திரக்காரர்களிடம் சேமிப்பு என்பது குறைவாகவே இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு அதிக மன அழுத்தம் காணப்படும். மன பாரமும் இருக்கும். இவற்றிலிருந்து விடுபட லட்சுமி நரசிம்மர் வழிபாடு தங்களுக்கு சிறப்பு தரும். கணவன் மனைவி உறவில் சரியான புரிதல் என்பது குறைவு. வீண் சங்கடங்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனம். வாகனத்தில் பயணம் மிக மிக கவனம். வெளிநாட்டு அனுகூலம் தங்களுக்கு அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் அதிக பாரம் காணப்படுவதால் வெகு கவனமுடன் செயல்பட வேண்டும். மூத்த சகோதர வழி ஆதாயம் உண்டு. வாகனம் பழுது ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சிறு பயணத்திலும் கவனமுடன் செல்லவும். குடும்பத்தில் அரசு வேலையில் இருப்பவர்கள் கவனத்திற்கு. அரசு வேலை ஆதாயம் கிட்டும். குடும்பத்தில் உள்ள பெண்கள் கவனத்திற்கு. எதிலும் அதிக நிதானத்துடன் செயல்பட்டு பெயர் பெறுவீர்கள். தங்களின் கஷ்டங்களை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். அதுவே தங்களின் தனிச்சிறப்பும் கூட. மிதுன ராசி மாணவர்கள் கவனத்திற்கு. கல்வியில் நாட்டம் தங்களுக்கு குறைவு. விளையாட்டில் கவனம் அதிகரிக்கும். நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தால் கவனிக்க. புதிய முதலீடு தற்போது தவிர்ப்பது நல்லது. எதிலும் நிதானம் அவசியம். பொதுவாழ்வில் தாங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் கவனிக்கவும். சினிமா, அரசியல் துறையில் இருக்கும் மனிதர்களுக்கு குறிப்பாக மக்களிடம் அதிக புரிதல் தங்களுக்கு ஏற்படுவதில் சிரமம் இருந்து கொண்டே இருக்கும். மக்களால் ஆதாயம் என்பதும் சற்று குறைவே. கடகராசி நேயர்களுக்கான இந்த மாத சந்திராஷ்டம தினத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆவணி மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4:23 முதல் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி காலை 7:15 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. ஆகையால் இந்த தினங்களில் தங்களுக்கான முன்னேற்றத்திற்கு எந்தவித செயல்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மை தரும். இந்த மாதம் தாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு தரும். இதுவரை செப்டம்பர் மாதத்திற்கான கடக ராசி பலன்களை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நாடி சரவணா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.